இப்போ தங்கம் வந்து ஒரு ஒரு 10% ஏறுது, 10% இறங்குதுன்னா வெள்ளி 20% ஏறும், 20% இறங்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் 10,000 விலை ஏறும், திடீர்னு வந்தால் 10,000 விலை இறங்கும். அந்த ஏற்ற இறக்கங்கள் வந்து தங்கத்தை விட வெள்ளியில் வந்து அதிகமாக இருக்கும். முதலீடு அப்படின்னு பண்ணாக்கா தங்கம் தான் வந்து ஒரு சிறந்த முதலீடாக தான் நம்முடைய முன்னோர்கள் பார்த்தாங்க. வெள்ளியை வந்து ஒரு சிறந்த முதலீடாக பார்க்கலாம். தங்கம் வந்து ஒரு ஏற்ற இறக்கங்கள் குறைவாக இருக்கும், வெள்ளியனுடைய ஏற்ற இறக்கங்கள் கூடுதலாக இருக்கும். வெள்ளியில் வந்து முதலீடாக பண்ணுறது வந்து சிறு முதலீட்டாளர்களுக்கு நல்லது கிடையாது. இந்த மிடில் கிளாஸ்க்குலாம் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது நல்லது. முதலீடு தான் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு பெட்டரு. இல்லை இது வந்து முதலீடு மட்டும் இல்லைங்க, இது முதலீடு ப்ளஸ் அழகு பொருள் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கோல்டாக வாங்க. இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இருக்கிற ஒரு இது என்னென்னா, பொறுமை கிடையாது யாருக்குமே. சீக்கிரமாக வந்து பணக்காரன் ஆகணும், சீக்கிரமாக வந்து அந்த காசை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதலீடு அப்படின்னு வரும்போது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தால் ஏமாற்றங்களும் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வரும்போது நம்முடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. சிறுக சிறுக சேர்ந்தாலுமே ஒரு 2 வருஷத்துலேயோ 3 வருஷத்துலேயோ கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும்னா எதில் சார் போடலாம்? அடுத்த 2 வருஷத்தில் எது நல்லா போகும்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் பிரித்து முதலீடு பண்ணுங்கள். கொஞ்சம் வெள்ளி, கொஞ்சம் தங்கம், கொஞ்சம் காலையில் ஒரு 10லேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம பங்குச்சந்தையில் இறங்கினா என்ன, வர்த்தகம் பண்ண என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ஆபத்தான போக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. Let's go holidays. Travel beyond boundaries. New arrival Pova 8 available at Purvika. இப்போ வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? ஏன்னா சடனாக பார்த்தீங்கன்னா இப்போ 5,000 ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு ஒரு கிலோக்கு. அப்படின்றப்போ ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, 2 லட்சத்துக்கிட்ட இருந்துச்சு, சடனாக வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு. எப்படி கெஸ் பண்ணுறது சார்? வெள்ளியில் பண்ணலாமா வேணாமா? அதாவதுங்க ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஏற்ற இறக்கம். ஒரு காலகட்டங்களில் வந்து ஒரு சீராக இருக்கும். ஒரு ஏறினாலும் ஒரு 10 ரூபாய் ஏறும், இறங்கினாலும் ஒரு 10 ரூபாய் இறங்கும், இப்படி சீராக இருக்கும். பட் சில காலகட்டங்களில் குறிப்பாக இந்த மாதிரி போர் சூழல் இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆள் 10,000 விலை ஏறும், திடீர்னு வந்தால் 10,000 விலை இறங்கும். அந்த ஏற்ற இறக்கங்கள் வந்து தங்கத்தை விட வெள்ளியில் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே. இப்போ தங்கம் வந்து ஒரு 10% ஏறுது, 10% இறங்குதுன்னா வெள்ளி 20% ஏறும், 20% இறங்கும். ஸோ அதனால் இந்த ஹை வாலட்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து அதில் லாபம் வந்தாலும் தங்கத்தை விட கூடுதலாக லாபம் வரும், நஷ்டம் வந்தாலும் அந்த தங்கத்தை விட கூடுதலாக நஷ்டம் வரும். ஸோ நீங்கள் முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன? இப்போ தங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்ல பாருங்க, தங்கம்ன்றது வந்து அந்த காலத்தில் வந்து கிராமத்தில் ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க, கையில் பணம் இருந்தால் மண்ணில் போடு, பொண்ணில் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. மண் அல்லது ஒன்று லேண்டாக வாங்கணும், இல்லை கோல்டாக வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம அந்த காலத்தில் வந்து இந்த பழமொழிலாம் வந்த காலத்தில் பெரும்பாலும் எல்லாம் விவசாயிகள் தான். ஸோ நிலம் சார்ந்து தான் வாழ்ந்துருக்குறாங்க. அதனால் அந்த மண் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்தது பொன். இது எதுக்குன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு, 1980 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 1978 ஒரு டாலர் வந்து 5 ரூபாய். இப்போ ஒரு டாலரு 95 ரூபாய். இப்போது உலக அளவில் தங்கம் வந்து ஒரே ஒரு டாலர் கூட ஏறலைன்னு வச்சுப்போம். அப்போவுமே அன்னைக்கு நீங்கள் தங்கம் வாங்கி வச்சிங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 20 மடங்கு அது விலை ஏறி இருக்கும். அப்போ ஏன்னா நம்ம நாடு வந்து ஒரு பணக்கார நாடு கிடையாது, வளர்ந்த நாடு கிடையாது, வளரும் நாடு. வளரும் நாடாக இருக்கும்போது என்னாகும், இங்கே வந்து நம்முடைய பணத்துடைய மதிப்பு குறைஞ்சிக்கினா தான் போகும். அப்போது குறைய குறைய தங்கத்தோட விலை ஏறும். ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை சொல்கிறேன் பாருங்கள். 1991 ஒரு அப்போ பிரதம மந்திரியாக இருந்தது வந்து நரசிம்மராவ். அவர் பதவியேற்ற உடனே பார்த்தாரு, நிலைமை கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருந்தது. அந்நிய செலவணியே கையில் இல்லை. நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம அந்நிய செலவணி தான் கொடுக்கணும், டாலர் தான் கொடுக்கணும்.
டாலர் கொடுக்குறது கையில் காசு இல்லை. ஒரு ஒரு 3 வாரம் அல்லது 4 வாரம் அளவுக்கு தான் கையில் காசு இருந்தது. அந்த மாதிரி சமயத்தில் மன்மோகன் சிங்கை கூப்பிட்டுன்னு வந்து நீங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக பதவி ஏற்றுக்கங்க அப்படின்னு சொன்னார். அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பதவி ஏற்றவுடனே பார்த்தாரு, கையில் ஒன்றுமே இல்லை காசு. ஏதாவது ஒரு அதிரடியாக பண்ணால் தான் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் பண்ணார். ஒன்று, ரிசர்வ் பேங்க்கில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா தங்கம்லாம் வாங்குறாங்கன்ட்டு, அந்த தங்கத்தெல்லாம் 2 ஏரோப்ளேன் ஃபுல்லாக தங்க கட்டிங்களை அடுக்கி அதை வெளிநாட்டில் கொண்டு போய் அடமானம் வச்சு, நாங்கள் இதை அடமானமாக வச்சுக்கோங்க, எங்களுக்கு கொஞ்சம் டாலர் வேணும், டாலர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கடன் வாங்கிக்கின்னு வந்தார். அது ஒரு அதிரடியாக பண்ணது. உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 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 மில்க் பிக்கிஸ் சைஸே வந்து 1 கிலோவுக்கு மேலே இருக்கும். அதோட மதிப்பே 1.5 கோடி ரூபாய் இன்றைக்கினா, ஏரோப்ளேன் ஃபுல்லாக தங்கம்னா எவ்வளோ இருக்கும் பாருங்கள். அவ்வளோ தங்கத்தை கொண்டு போய் கொடுத்து அடமானம் வச்சு காசு வாங்கிக்கின்னு வந்தாங்க. 2வது என்ன பண்ணார், ஒரே நாளில் இந்திய ரூபாயோட மதிப்பை 10% குறைச்சிட்டாரு. இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரே நாளில் 10%. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க, இப்போ 95 ரூபா இருக்குது டாலரு, நாளையிலேருந்து சொல்கிறாங்க நாளையிலேருந்து 105 இருப்பாங்க. அப்படின்னா அப்போ என்ன ஆகும், தங்கத்தோட விலை என்ன ஆகும், அதிகமாகும். ஆமாம் 10% அதிகமாகிடும். டாலரில் தானே விற்குது. ஒரே நாளில் அவர் என்ன பண்ணார், இந்திய ரூபாயோட மதிப்பை 10% குறைச்சாரு. அந்த ஒரே நாளில் தங்கத்தோட விலை 10% ஏறிடுச்சு. அதை செஞ்சவர் அன்றைக்கி நைட்டு பார்த்தாரு, இது 10% நம்ம மதிப்பை குறைச்சி கூட சமாளிக்க முடியாதுன்ட்டு அடுத்த நாள் இன்னொரு 10% குறைச்சிட்டாரு. 2 நாளில் இந்திய ரூபாயோட மதிப்பு 20% குறைக்கப்பட்டது. அப்போ அந்த 2 நாளில் நீங்கள் கையில் இந்திய ரூபாயை வச்சுருந்தீங்கன்னா அதோட மதிப்பு 20% குறைஞ்சி போச்சு. ஆனால் அதுக்கு பதில் அந்த பணத்தை கையில் பணமாக வச்சிடலாமல் தங்கமாக வச்சுருந்தீங்கன்னா அந்த 2 நாளில் அந்த தங்கத்தோட மதிப்பு எவ்வளோ ஏறி போச்சு, ஏறி போச்சு. தங்கம் வச்சுருந்தவங்களாம் 2 நாளில் 20% பணக்காரர்கள் ஆகிட்டாங்க. இந்த தங்கம் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் இந்த மாதிரிலாம் தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக வந்து நீங்கள் வந்து ஒரே அசட் கிளாஸில் போடாமல் கொஞ்சம் பிரித்து போடுறது நல்லது. இல்லை கண்டிப்பாக தங்கம் வந்து ஒரு பகுதி. அடுத்தது தங்கம்ன்றது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மண்ணில் போடு பொண்ணில் போடுன்னு சொன்னாங்க இல்லைங்களா, இட் இஸ் அ நேச்சுரல் ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் கரன்சி டிப்ரிசியேஷன். அதாவது நம்முடைய இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சதுனால் இது நமக்கு ஒரு பாதுகாப்பு. இட்ஸ் அ நேச்சுரல் ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் கரன்சி டிப்ரிசியேஷன். இதெல்லாம் வந்து முன்கூட்டியே அறிஞ்சு தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் குறிப்பாக தென்னிந்தியர்கள் தங்கத்தில் மட்டும்தான் முதலீடு பண்ணாங்க. சரிங்களா, இது ஒன்று. 2வது, அந்த தங்கம் வந்து ஒரு அழகு பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. கரெக்டுங்களா? சரி, அது வந்து ஒரு முதலீடாகிடுது, அழகு பொருளாகிடுது, அப்புறம் இட்ஸ் அ நேச்சுரல் ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் கரன்சி டிப்ரிசியேஷனும் ஆகிடுது. ஆனால் அந்த வெள்ளி ரொம்ப பணக்காராக இருக்கிற சிலர் தான் வந்து வெள்ளி வாங்குவாங்களே தவிர நார்மலாக நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த பெரும்பாலும் வந்து வெள்ளியில் வாங்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அந்த வெள்ளி வந்து ஒரு நாட்பட கருத்துரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை. ஆனால் தங்கம் அப்படி இருக்காது. அதனால் ஒரு முதலீடு அப்படின்னு பண்ணாக்கா தங்கம் தான் வந்து ஒரு சிறந்த முதலீடாக தான் நம்முடைய முன்னோர்கள் பார்த்தாங்க. வெள்ளியை வந்து ஒரு சிறந்த முதலீடாக பார்க்கல. தங்கம் வந்து ஒரு ஏற்ற இறக்கங்கள் குறைவாக இருக்கும், வெள்ளியனுடைய ஏற்ற இறக்கங்கள் கூடுதலாக இருக்கும். அதே போல் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏதோ ஒரு ஆபத்து, ஆனால் தங்கத்தை வந்து நீங்கள் சுலபமாக எடுத்துன்னு போயிடலாம். ஆனால் வெள்ளி வந்து ஹியூஜ் அமௌண்ட்டாகவும் இருக்கும்ல ஒரு கிலோன்றது. ஸோ இதனால தான் வந்து தொன்று தொட்டே வந்து தங்கம் தான் வந்து தங்கமான முதலீடாக இருந்திருக்குது. வெள்ளி வந்து தங்கமான முதலீடாக இருந்தது கிடையாது. அதனால் வெள்ளியில் வந்து முதலீடாக பண்ணுறது வந்து சிறு முதலீட்டாளர்களுக்கு நல்லது கிடையாது. இந்த மிடில் கிளாஸ்க்குலாம் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது கிடையாது. சரி, இப்போ கோல்டே வந்து நிறைய இடங்களில் டிஜி கோல்டு ஆகிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம கையில் கேரி பண்ணுறது பயப்படுறாங்க நிறைய பேர். அது ஓகேவா சார்? டிஜி கோல்டு எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது இப்போ நீங்கள் வந்து முன்னெல்லாம் நாங்கள் வந்து பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணும்போது பணத்தை கொடுப்போம், அவங்க ஷேர் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க, ஃபிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட் இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது, நம்ம டிமேட் அக்கௌண்ட் இருக்குது. முன்னெல்லாம் எங்கேயாவது வேலைக்கு போனோம்னா ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சோம்னா
கையில் சம்பளம் கொடுப்பாங்க, நம்ம எண்ணி பார்த்துட்டு வருவோம். இப்போல்லாம் அப்படி கிடையாது, உங்களுக்கு பேங்க் ஃபுல்லா அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் டிஜிட்டல் தான். பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே டிஜிட்டல். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போய் பார்த்துக்க போகிறீங்க உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வந்துருக்குதுன்ட்டு. ஸோ அதே போல் தங்கம் வந்து நம்ம நேரடியாக வாங்கி நம்ம கழுத்தில் அணிஞ்சிக்கிறது அது வேறு விஷயம். இன்னொன்று வந்து நமக்கு வந்து டிஜிட்டல் கோல்டு அப்படின்னா அது டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஓகே. அதில் என்ன வசதினா செய்கூலி கிடையாது, சேகதாரம் கிடையாது. நீங்கள் வாங்க போகும்போது இது 100 கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு அதை விற்க போனீங்கன்னா, மேடம் இது 90 கிராம் தானாங்க. டேய் 100 கிராம் தான் நான் காசு கொடுத்தேன்னா, இல்லை மேடம் அதெல்லாம் கல்லில் மேடம், அதனால் கல்லில் நம்ம தேய்மானம் இருக்கு, அப்போ தேஞ்சிருச்சு. நம்ம வாங்கும்போது அந்த கல்லுங்க சேர்த்து தான் நம்ம தங்க விலை ஆமா. கொடுத்தோம். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, நீங்கள் வாங்க போது ஒரு விலை, விற்கும்போது ஒரு விலை, அப்புறம் செய்கூலி இருக்கும், சேதாரம் இருக்கும், ஜிஎஸ்டி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஜிஎஸ்டி கிடையாது, செய்கூலி கிடையாது, சேதாரம் கிடையாது. நாளைக்கு இப்போ இன்றைக்கி 100 கிராம் வாங்கினா, மேடம் இது 90 கிராம்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, அது அப்படியே இருக்கும். அப்புறம் வந்து இது அன்னியோட ரேட்டுக்கு அப்டேட் ஆகுமா சார்? இப்போ இன்னைக்கு ஒரு ரேட்னா, இன்னைக்கு நம்ம டிஜி கோல்டில் ஒரு 100 ரூபாய் போடுறோம்னா, இன்னியோட தங்கத்தோட ரேட்ல, விலைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கல்வி அறிவு பற்றி பேசுவாங்க. அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் இல்லை, வெந்த நல்லால் வேகாது அப்படின்லாம் ஒரு வரும். அதாவது உங்களுக்கு கல்வி அறிவு உங்களுக்கு முக்கியமாக இருக்கணும், அதை திருடர்கள் திருட முடியாது, நெருப்பில் பற்றிக்காது, ஒரு தீ வந்ததுன்னா பற்றிக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் டிஜி கோல்டில் இருந்ததுன்னா அது யாரும் திருட முடியாது, சேஃபஸ்ட் கோல்டா அந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் பாயிண்ட்ஸு. பட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸுன்னு சொன்னாலும் இருக்குது. நம்ம இவ்வளோ காசு கொடுத்து நம்ம நகை வாங்குகிறோம், நம்ம சும்மா கழுத்தில் காதில் போட்டுக்கின்னு கொஞ்சம் பந்தா காமிக்கணும் நம்ம நண்பர்கள் எதிர்க்க, ஃப்ரெண்ட்ஸ் எதிர்க்க, உறவினர்கள் எதிர்க்க. அதெல்லாம் டிஜி கோல்டில் இருந்தால் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும். ஒரு இது ஒரு என்ன நான் அழகுப்படுத்திக்கணும். அப்போது என்ன பண்ண முடியும்? இப்போ கம்மல் போட்டுக்கிறீங்க, செயின் போட்டுக்கிறீங்க, வளையல் போட்டுக்கிறீங்க. அப்போ டிஜி கோல்டு எடுத்து அங்கங்கே சர்டிஃபிகேட்டாக மாட்டிக்க முடியும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது, மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. அது உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத நீங்கள் முதலீடு தான் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு பெட்டரு. இல்லை இது வந்து முதலீடு மட்டும் இல்லைங்க, இது முதலீடு ப்ளஸ் அழகு பொருள் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே சார். சார் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு விமன்ட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்குது. அந்த 1000 ரூபாவை இந்த வருஷம் 2026 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து ரிட்டர்னில் ஒரு 1 லட்ச ரூபாவோ இல்லை வந்து 2 லட்ச ரூபாவோ இப்படி மாறத்துக்கான டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, அது எந்த விதத்தில் சார் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக மாறும்? ஒரு 1000 ரூபாய் வச்சு 1 லட்ச ரூபா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே. அதாவது முதல்ல வந்து நான் சொல்லுவேன், ஒரு முதலீடு அப்படின்னு வரும்போது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தால் ஏமாற்றங்களும் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வரும்போது நம்முடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. அப்புறம் ஒரு ஒரு முதலீடு அப்படின்னு வரும்போது அதில் வந்து எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எல்ஆர். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சேஃப்டி, எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லிக்விடிட்டி, ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிட்டர்ன். நீங்கள் முதலீடு பண்ணும்போது நீங்கள் 3 முக்கியமான விஷயங்களை பார்க்கணும். ஒன்று சேஃப்டி, இது எவ்வளோ சேஃப் இல்லைங்களா, இதில் எவ்வளோ சேஃப். நீங்கள் பங்குச்சந்தையில் போடுறீங்க, அது விலை ஏறலாம் இறங்கலாம், லாபம் வரலாம் நஷ்டம் வரலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த நாளே விற்றுடலாம். அதை வந்து யாரும் திருடிக்கின்னு போக முடியாது. சேஃப்டி, அதை யாரும் திருட முடியாது. அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது, சேஃப்டி இருக்குது. ரெண்டாவது லிக்விடிட்டி. இப்போ நாளைக்கு நமக்கு ஏதோ சேமிப்பு இருக்குதுன்னு சேமிப்பு பண்ணுறோம், இப்போ திடீர்னு நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வரலாம். அப்போ நம்ம அந்த பணம் வேணும் அப்படின்னா உடனடியாக நம்மளால் விற்க முடியுமா, அடுத்த நாளே அதை பணமாக மாற்ற முடியுமா, அதுக்கு பேர் லிக்விடிட்டி. மூன்றாவது தான் நீங்கள் வந்து லாபம்ன்றது நீங்கள் மூன்றாவது தான் பார்க்கணும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லாம் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிட்டர்ன் வந்து பெருசாக வராது. இல்லை நீங்கள் வங்கியில் வைப்பு நிதியில் வச்சிங்கன்னா ஒரு 7-8% வருதுன்னா, நீங்கள் இந்த மாதிரிலாம் பங்குச்சந்தை கோல்டு அப்படிலாம் பண்ணிங்கன்னா ஒரு 10-12% வந்தாலே நீங்கள் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கணும். அந்த ஒரு எண்ணத்தோடு தான் வரணுமே தவிர
நம்ம வந்து இதில் போட்டால் 1000 ரூபாய் போட்டால் 1 லட்சம் ஆகிடல. அந்த மாதிரி ஒரு ரொம்ப அதீத நம்பிக்கையோடலாம் போடக்கூடாது. ஓகே சார். ஸோ பேசிக்காக வந்து இதில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபார் ஷுர் வந்து உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சிறுக சிறுக சேர்ந்தாலுமே ஒரு 2 வருஷத்துலேயோ 3 வருஷத்துலேயோ கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும்னா எதில் சார் போடலாம்? அதான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் யாருக்கிட்ட கேட்டாலும் ஒரே பதில் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அடுத்த 2 வருஷத்தில் எது நல்லா போகும்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் பிரித்து முதலீடு பண்ணுங்கள். கொஞ்சம் வெள்ளி, கொஞ்சம் தங்கம், கொஞ்சம் பங்குச்சந்தை, கொஞ்சம் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் யாரை கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற ஜென்ரேஷனோட பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விமன் வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரேடிங் பண்ணுறதா, இதில் நிறைய வந்து ஈடுபாடு இருக்குது. ஸோ இப்படி வரப்போ பேசிக்காக இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று இதில் தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? பங்குச்சந்தை பொறுத்த வரைக்குங்க, நீங்களே சொன்னீங்க இப்போ பெண்கள் நிறைய பேர் உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். அது என்னென்னா நிறைய வீடுகளில் எல்லா பெண்களும் சொல்ல முடியாது, பட் பெரும்பாலான பெண்கள் என்னென்னா ஆண்கள் வேலைக்கு போயிடுறாங்க, வேலையில் பிஸியாக இருக்கிறாங்க. பெண்கள் வந்து அவங்க வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே சமையல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு காலையில் ஒரு 10லேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம பங்குச்சந்தையில் இறங்கினா என்ன, வர்த்தகம் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ஆபத்தான போக்கு. அது ஆபத்துன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக. அதாவது இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தினசரி வர்த்தகம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு விவரம் தெரியாதுன்றதுனால சிலர்கிட்ட அட்வைஸ் கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் எனக்கு மாதத்துக்கு ஒரு 5000 கொடுங்க, நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஷேரை வாங்குங்கன்னுவாங்க. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம்தான் வரும். ஸோ மற்றபடி அந்த பங்குச்சந்தையை நல்லா ஆராய்ந்து ஒரு நல்ல நாலேஜோடு உங்களால் பங்குகளில் முதலீடு பண்ண தெரிஞ்சால் நீங்கள் பண்ணலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா ஹானஸ்ட்டாக பதில் சொல்லணுன்னா 99.9% மக்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாது. அந்த 99.9%த்தில் நானும் ஒருத்தன். எனக்கும் அந்த நாலேஜ் கிடையாது. என்ன சொல்கிறீங்க சார்? கண்டிப்பாக எனக்கு வந்து நான் வந்து பங்குச்சந்தை ஆராய்ஞ்சு இந்த பங்கில் முதலீடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு திறமை என்கிட்ட கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நம்ம முதலீடு பண்ணிடணும். நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணும்போது அவங்களும் வந்து அதுக்குண்டான நிபுணர்கள்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. அவங்களாம் அலசி ஆராய்ஞ்சு நல்ல நல்ல முதலீடுகள்லாம் பண்ணி நமக்கு அந்த லாபத்தை ஈட்டி கொடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் அதுக்காக அவங்க ஒரு கமிஷன் எடுத்துப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து தகுந்த நாலேஜ் இல்லைன்னா நீங்கள் நேரடியாக பங்குச்சந்தைகள் வராமல் மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக வர்றது நல்லது. சார் இப்போ ஒரு சில பேர் வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணுன்ற ஆர்வம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியாமல் ஒரு சில ஏஜென்சிகிட்ட வந்து ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள், அதில் நீங்கள் ஒரு கமிஷன் எடுத்துகிட்டு கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இது ஆபத்து? ஏன்னா இவங்களுக்கு அதை பற்றி நாலேஜே இருக்காது. எப்போ ஏறும் எப்போ இறங்குன்ற கணிப்பு சுத்தமாக இருக்காது. அப்போ இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணுறோம் இல்லையா, இது எந்த அளவுக்கு ஆபத்து சார்? நீங்கள் பணத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துடலாம், ஆனால் திரும்ப வாங்க முடியாது. நிறைய பேர் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அதனால் வந்து பணத்தை வந்து இன்னொருத்தர் நம்பி கண்டிப்பாக கொடுக்காதீங்க. இப்போது நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஹோட்டல் தொழிலில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் செய்வீங்க. இன்னொருத்தரை நம்பி நீங்கள் செய்ய மாட்டீங்க. இன்னொருத்தரை நம்பி செஞ்சீங்கன்னாக்கா அவர் உங்களுக்கு நேர்மையாக இருப்பாருன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அதனால் இன்னொருத்தரை நம்பி நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க. ஸோ உங்களுக்கு திறமை இருந்தால் செய்யுங்க. அப்படி திறமை இல்லைன்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக முதலீடு பண்ணிவிடுங்க. அதுவும் நம்ம இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறது தானே. ஆனால் என்ன ஒன்று, மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வந்து ஒரு செபியனுடைய கண்ட்ரோலில் ஓகே, ஒரு ட்ரஸ்டபுளாக இருக்கும். ஆமாம். ஆனால் நீங்கள் தனிநபர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது இருக்காது. ஓகே சார். சரி, இப்போ எப்படி சார் நாங்கள் எவ்வளோ ஒரு காலம் தேவைப்படும், இல்லை இவ்வளோ இயர்ஸ் தேவைப்படும் நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்கோ, இல்லை ப்ராப்பராக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கற்றுக்கிறதுக்கு இவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணணும்னா இவ்வளோ இயர்ஸ் தேவைப்படும்னா எவ்வளோ இயர்ஸ் ஆகும்? இல்லை அப்படி ஒன்றும் ஒரு பொதுவாக கிடையாதுங்க. நான் வந்து வட இந்தியா போனேன். எனக்கு ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. ஆனால் என்னோடய மனைவி வந்தாங்க, 1 வருஷத்துல ஹிந்தி நல்லா கற்றுக்கினாங்க. ஒரு துறை உள்ளே போகிறீங்க அப்படின்னும்போது அந்த துறையில் நீங்கள் நிபுணர் ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும் அப்படிலாம் கிடையாது. அது அவங்களுடைய திறமை, அவங்களுடைய இது பொறுத்து சிலர் 6 மாதத்தில் கூட எக்ஸ்பர்ட் ஆகலாம். சில பேர் 50 வருஷம் எக்ஸ்பர்ட் ஆகாமலும் இருக்கலாம். அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட திறமை, அதை பொறுத்தது தான் அது.
இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே நிறைய பேருக்கு பயம் இருக்கு. ஏன்னா எது கரெக்ட் எது தப்பு, இவங்க கிட்ட கொடுக்கலாமா, நிறைய பயம் இருக்கு, நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ இந்தந்த பயம்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லை, பயம்ன்றது வந்து கண்டிப்பாக இருக்கணும். நல்லதுதான். ஆமாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு யாரோ ஒரு தனிநபரை நம்பி பணம் கொடுக்குறோம். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பணம் திரும்ப வரல, அது பெரிய டென்ஷனு, மன உளைச்சல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு அரசாங்கம் அனுமதிக்கப்பட்ட, இப்போ சொன்ன இல்லைங்களா, இப்போது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்னால் இது ரெகுலேட்டட் பை செபி, அந்த மாதிரி முதலீடு பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து பணம் கையில் சேமிப்பு வச்சுருக்கிறீங்க, நீங்கள் வங்கியில் முதலீடு பண்ணலாம். ஏன்னா அது வந்து வங்கிலாம் வந்து ரிசர்வ் பேங்க்கோடைய கண்ட்ரோலில் வருது. இப்போ நீங்கள் ஒரு இன்னும் யாரோ தனியார், நான் வந்து கொஞ்சம் அதை பேங்க்கோட நான் உங்களுக்கு கூட வட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் தனியார்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாளைக்கு பிரச்சனை வரலாம். ஸோ அரசாங்க அமைப்புகளால் கட்டுப்படுத்தக்கூடிய இருக்கிற மாதிரியான துறைகள், அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ஸு, பேங்க்ஸு, அதெல்லாம் நீங்கள் வந்து தைரியமாக முதலீடு பண்ணலாம். இது இல்லாமல், இந்த ரெகுலேட்டரிக்கு இல்லாமல் வெளியே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மூலமாக எது நீங்கள் முதலீடு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஓகே சார். கவர்மெண்ட்டில் இதுக்கு ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கா? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு தனி ஸ்கீம்ஸ் இருக்கா பண்ணுறதுக்கு? இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு தனி ஸ்கீம் மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சில நாடுகளில் வச்சுருக்குறாங்க. சில நாடுகள் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் கொடுப்பாங்க ஆஃபீஸில். அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் காசு நீங்கள் வந்து பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணலாம். அமெரிக்காலலாம் அந்த மாதிரி இருக்குது, சிங்கப்பூரில் அந்த மாதிரி இருக்குது. பட் நம்ம நாட்டில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஓகே சார். இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இருக்கிற ஒரு இது என்னென்னா, பொறுமை கிடையாது யாருக்குமே. சீக்கிரமாக வந்து பணக்காரர் ஆகணும், சீக்கிரமாக வந்து அந்த காசை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் நான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன் இல்லைங்களா, எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தால் ஏமாற்றமும் அதிகமாக தான் இருக்கும். சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும்னு சொன்னால் ஆகலாம், நாளைக்கு போய் பேங்க்கில் கொள்ளாடிக்கலாம். ஆனால் அதுக்கு உண்டான ரிஸ்க்கு நிறைய இருக்குது. மாட்டினா காலம்பூரா ஜெயிலில் களி சாப்பிடணும். ஸோ ரிஸ்க் இல்லாமல் ரிவார்டு வராது. ஸோ அதனால் வந்து நான் வந்து பொதுவாக சொல்லுவேன், ஒரு த பிக்கஸ்ட் ரிஸ்க் இன் யுவர் லைஃப் இஸ் நாட் டேக்கிங் எனி ரிஸ்க். ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறேன், உங்கள் சேனலுக்கும் சொல்லிடுறேன். எம்ஜிஆர் வந்து ஒரு திரைப்படம் தயாரித்தார். அந்த படத்தோட பேர் வந்து நாடோடி மன்னன். அவருடைய சொந்த தயாரிப்பு. அதில் பெரும் பணம் முதலீடு பண்ணிட்டார். அப்போ ஒரு நண்பர்கள்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய பெரும் பணத்தை நான் இந்த படத்தில் முதலீடு பண்ணிட்டேன். படத்தோட பேர் நாடோடி மன்னன். இந்த படம் நன்றாக ஓடினால் நான் மன்னன், இந்த படம் நன்றாக ஓடாவிட்டால் நான் நாடோடி அப்படின்னு சொன்னாராம். பட்டு அவருடைய அதிர்ஷ்டம், அந்த படம் நல்லா ஓடிடுச்சு. அப்புறம் அவர் உண்மையிலே மன்னனாக ஆயிட்டார் அவர். ஸோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கணும். ஆனால் அதுக்காக ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக கண்ட மணிக்கு ரிஸ்க் எடுக்கவும் கூடாது. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து ஒரு பொதுவாக இது பண்ணிக்கணும். ஒரு சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அதோட கரெக்ட் ஏஜ் என்ன, எப்போ ஆரம்பிக்கலாம்? எப்போ உங்களுக்கு வருமானம் ஆரம்பிக்குதோ அப்போவே நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிடும். சம்பாதிக்க ஆரம்பிக்கிற அந்த டைம்லேயே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய ஸ்டோரிஸ் சொன்னீங்க, எங்களுக்கே புதுசாக இருந்துச்சு. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. Let's go holidays. Travel beyond boundaries. New arrival Pova 8 available at Purvika.